ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐஸ்வர்யா ரியா மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ மட்டும் எனக்கு உன் வீட்டில் பாதுகாப்பான இடம் கொடுக்கலன்னா நீ தான் அபிராமியை கொலை முயற்சி பண்ணுறதுக்கு என் கூட கூட்டாளியாக இருந்தேன்னு உன்னையே போலீஸில் மாட்டி கொடுத்துருவா அப்படின்னு மிரட்டினதும் ஐஸ்வர்யா வர வழி இல்லாமல் அவங்க அம்மா ராஜேஸ்வரி கிட்ட உண்மையை மறைச்சு ரியாவை தங்குறதுக்கு இடம் கொடுக்க சொன்னதும் ஓகே இங்கே பாரு, அவ சரியான திருடி, அப்படி ஏதாச்சும் கொள்ளை அடிக்கிற முயற்சி இருந்தால் நமக்கு சேர்த்து திருட சொல்லிங்கிற மாதிரி சொன்னதும் இது ரியா கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகி என்னை பார்த்து அவங்களுக்கு திருடி மாதிரி இருக்குல்லங்கிற மாதிரி ஐஸ்வர்யா போட்டு திட்டுறாங்க. சரி விடுமா, எல்லாம் நம்ம தேவைக்கிட்டானே, சரி ரியா வருவா, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னுட்டு போனை வச்சிடுறாங்க. இங்க பாரு, எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை உங்ககிட்ட கேட்போம், ஒழுங்கா கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு மிரட்டிட்டு ரியா அங்க இருந்து போனதும் ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் தீபா அபிராமி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா யோசிக்கிறாங்க, எனக்கு இது கிடைச்சிருக்கிற ஒரு அரிய சந்தர்ப்பம், இது நான் நழுவ விட மாட்டேன். காட்டி அடுத்த வாட்டி தாலி கட்ட போறது உன்னோட கழுத்துல கிடையாது, என்னோட கழுத்துல. அபிராமியோட அடுத்த மருமகன் நான் தான், நீ கிடையாது தீபா. இந்த வாட்டி உனக்கு கார்த்தி கிடைக்க மாட்டாருங்கிற மாதிரி ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து தீபாவுக்கு மைட்லி போன் போட்டு நலம் விசாரிச்சதும் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாது தீபா, எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசியர் இருக்காரு, அந்த கோவில் அவரு நடக்க போறது எல்லாத்தையும் அப்படியே பக்கவா கணிச்சு சொல்லிட்டு இருக்காராம். ஏதும் பரிகாரமும் சொல்லுவாரு, நீ அந்த சாமியாரை போய் பாரு அப்படின்னதும் உடனே நம்ம தீபாவை சரின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ரம்யா தீபாவுக்கு அடல் சொல்ற மாதிரி நடிச்சுட்டு கண்டிப்பா அப்படி பரிகாரம் பண்ண சொன்னாலும் உன்னை நான் பண்ண விட மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரியா ராஜேஸ்வரி வீட்டுக்கு போனதும் இது பார்த்த ராஜேஸ்வரி அவன் என்ன கையில வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே டைமண்ட் அப்படின்னு போய் சொன்னதும் ஓஹோ அப்படியா, சரி ரியா உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னதும் சிக்கன் அதுன்னு நிறைய வெரைட்டியா ஐட்டம் சொல்றாங்க. அப்போ ராஜேஸ்வரி நல்லா சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அம்மா அந்த டைமண்டை எங்க வச்சிருக்க, அது இருந்தா தானே அப்படின்னு சொன்னதும் ராஜேஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்றேன், இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படியோ அந்த டைமண்ட் தந்தா சரிதானே, இங்க பாருங்க கொஞ்ச நாளைக்கு நான் உங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கணும், சோ எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னது. ஃபர்ஸ்ட் வெளியில போடி அப்படின்னு ராஜேஸ்வரி திட்டுறாங்க ரியாவை. எனது வெளியில போகவா, சரி ஆமா நான் எதுக்காக உங்க வீட்டுல இன்னைக்கு தங்கியிருக்கேன்னு அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. நீ என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஃபர்ஸ்ட் வெளியில போடி அப்படின்னதும் இங்க பாரு, அபிராமியை போட்டு தள்ளிட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன், உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஒன்றும் டைம் ஆகாது அப்படின்னதும் ராஜேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்ற நீ, இதை நம்ப சொல்றியா, இரு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கிற அப்படின்னுட்டு உண்மையை சொல்லு, என்ன ரியா பண்ணிட்டு வந்தா அப்படின்னு கேட்டதும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதுக்கிட்ட ராஜேஸ்வரி ரியாவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி இவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பா, அதான் சொல்றேன், நீயும் உன் பிள்ளை என்ன துரத்தணும்னு நினைச்சீங்க, இதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு உங்க 2 பேரையும் போலீஸ்க்கு அனுப்பி வச்சிருவேன். இங்க பாரு, ஏற்கனவே நீ போலீஸ் ஸ்டேஷன் போனவ தானே அப்படின்னு ரியா செமையா மிரட்டினது ராஜேஸ்வரி பயப்படுறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா தீபா மைட்லி சொன்ன யோசிர் பார்க்கலான்னு வராங்க. அப்போ அந்த இடத்துல யோசிர் பயங்கரமான பரிகாரம் எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருமா, நீ அவசரப்பட்டு தாலியை கலட்டி வச்சுட்டு இந்த தாலி மறுபடியும் உன் கழுத்துல ஏறணும்னு சொன்னா நீ மிகப்பெரிய போராட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவசரப்பட்டுட்டேமா, இங்க பாரு, உன் அத்தைக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ற அளவுக்கு போயிட்டு உன் புருஷனை இன்னொருத்தங்க அடைகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ அதுல இருந்து நீ நல்லபடியாக உன் புருஷனை காப்பாத்திக்கோ, இருந்தாலும் கண்டிப்பா அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாருமா, உன் அத்தையும் நல்லபடியா பொழைச்சி வரணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டமான பரிகாரங்களை சொல்றாங்க. இதுக்கிட்ட தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி சாமி, கண்டிப்பா நான் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படிங்கிறதும் இதை மறைஞ்சு ரம்யா கேட்டுடுறாங்க. ஓஹோ பரிகாரம் எல்லாம் பண்ண போறியா, என்ன மாரி நீ எப்படி பண்றது பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க. எப்படியோ தீபாவை பரிகாரம் பண்ண விடாம தடுப்பாங்க ரம்யா.